மேகதாது அணைக்கு வந்து தீர்வு கிடைத்து விட்டது. என்ன சொல்ற? ஆமாம்மா, அவ்வளோதான். நன்மை அணையெல்லாம் கட்ட முடியாது, அவ்வளோதான். தமிழ்நாடு மிரட்டி விட்டுருச்சு. எவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸை அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரியான நியூஸ்கள் வந்து காலையிலேருந்து நமது நியூஸ் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு இருந்துச்சு. சரி, தீர்வு கிடைச்சதால எல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் நமது முதல்வர்களை வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழுவை திரட்டி கொண்டு கர்நாடகா சென்று. இப்போ 5ன்னு சுருக்கிட்டாங்களா? 15ல் ஆரம்பிச்சாங்க, 15 5 ஆயிடுச்சு. சரி, ஓகே, மேலே சொல்லு. எனக்கு தெரியாது, நான் நியூஸை பார்க்கும்போது 5 பேர்னு சொன்னாங்க. அது 3 பேர் தான் பேர் சொல்லியிருந்தாங்க. யார் யாரு? ஒன்று நமது முதல்வர், இரண்டாவதாக நமது நீர்வளத்துறை அமைச்சர். நீர்வளத்துறை அமைச்சர்னா யாரு மக்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, நம்ம எந்த காலைல தான் போய் கூகுள்ல போய் போட்டு யாரும் நீர்வளத்துறை அமைச்சர், எந்த கேபினெட்ல இருக்க எந்த போர்ட்போலியோமே யாருன்னு மக்களுக்கு தெரியாது. பேரை சொல்லு. நமது பாண்டிச்சேரி புயல் புசியானந்த் அவர்கள். எப்பா எவ்வளவு பெரிய ஆளு. கர்நாடகாக்கு இட்டுன்னு போய் இட்டுன்னு வரனா கூட அது அவர் தான். ஆமா, தமிழ்நாட்டுக்குள்ள இட்டுன்னு போறது மட்டும் இல்ல, கர்நாடகா. அப்ப அவரால் தான் முடியும். ஆமா, ஓகே, அப்ப அவர் தான் இட்டுன்னு வந்து இட்டுன்னு போக போறாரு. அடுத்து நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், முதல் போட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ முதல்வர் கூட இவங்கெல்லாம் போறாங்க, ப்ளஸ் வந்து இவங்க நீர்வளத்துறை சார்ந்த அந்த செயலர் போறாரு, இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இவங்கெல்லாம் போறாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன் போறாரு? அவர்கிட்ட போய் பேசணும்ல, கர்நாடகா சிஎம்ட்ட. ஏன் இவங்க பேசினா அவர் திரும்பிக்கு வர? அப்படி நம்ம முதல்வர் பேசின ஃபுட்டேஜை நீ எங்க பார்த்த? அது எவ்வளவோ ஆலோசனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் போட்டாங்க, இந்த மாதிரி குடிநீர் ஆலோசனை அப்படின்ட்டு. உள்ள போனா வந்து வயலின் வாசிச்சு எல்லாரும் சுத்தி முத்தி திரும்பி பாக்குற ஃபுட்டேஜ் தான் வந்துச்சே தவிர அது எங்கேயும் பேசுன மாதிரியான ஃபுட்டேஜ், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து அதுல இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அப்புறம் அங்க போய் பேசணும்லப்பா. அவர் டக்குன்னு என்னப்பா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற போது இந்த மாதிரி பிரச்சனையா வந்திருக்கீங்க. இவர் அங்க போயும் ஆமா இப்படியேதான் இருப்பாரு. அவர் சிஎம் பார்த்து சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு, இவர்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டாரு. ஏன் புஷியானந்த் பேச மாட்டாரா? ஏன்னா பத்திரிகையாளர்கிட்ட தான் புஷியானந்த் பேச மாட்டாரு இப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். டிகேஎஸ்டி இதே தான் பேசுவார். அவரு பேச தெரிஞ்சது 2 பேர். யாரு? ராஜ்மோகன், இன்னொன்னு ஆதவ் அர்ஜுனா. சூப்பர். ராஜ்மோகனுக்கு பேச தெரியும்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது ஆள்லாம் லயாலா மணியை சொல்றியா? ஓகே, கொஞ்சம் அப்படி இப்படி பேசினா கூட அவர் பேசுவாப்புல. ஆதவ் டே பேசுறாப்புல இல்ல, டங் ட்விஸ்டர்ஸ் ஒரு 4 டங் ட்விஸ்டர்ஸ் கொடுத்தோம்னா சம்பவமாகி போயிடும். இதனால பேசாம இந்த மாதிரியான ஒரு படையை திரட்டி கொண்டு கர்நாடகாவுக்கு விரைகிறார் விஜய் அப்படின்னு. ஆனா உடனே அங்கிருந்து ஒரு நியூஸ் வருது, எங்களுக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கிழக்கு சீமையில நெப்போலியன் மாதிரி நீ வர வேணாம்யா, நீ வர வேணாம் அப்படின்ட்டாப்லையா? ஆமா, இப்ப வந்து நீங்க என்ன பேசிட போறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வராங்க. இதைத்தானே வந்து எதிர்கட்சி சொன்னாங்க. எதிர்கட்சி மட்டும் இல்லப்பா, உங்க கூட்டணிக்குள்ள இருந்து ஆதரிக்கிறவங்க, வெளியே இருந்து ஆதரிக்கிறவங்க எல்லாருமே அதானே. அதுவும் தோழர் சண்முகம்லாம் கோவப்பட்டாப்புல. ஏங்க அங்க போய் என்ன அப்படியே போய் தண்ணியை கையோட தூக்கிட்டா வர போறீங்கன்னா கேட்டுருக்காப்புல. எடப்பாடியார் கோவப்பட்டு பேசுறாரு பிரஸ் மீட்ல, எதுக்கு போறீங்க அப்படிங்கிறாரு. என்ன லாஜிக் இருக்கு? நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அவரு கோவப்பட்டு இப்படி எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இருந்து கூட்டணி வெளியில இருந்து ஆதரிக்கிறவங்க வரை எல்லாருமே போகாதீங்க. ஏன்னா போறதுல பிரயோஜனம் கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சட்ட போராட்டத்தை நிறுத்து போக செய்யும்லாம் சொல்றாங்க. இது வந்து ஒரு முட்டுக்கட்டையா அமைஞ்சிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் போறாங்கன்றது உனக்கு தெரியலையா? அதுதான் எனக்கு புரியல. இவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணி படத்துல ஒரு டயலாக் வரும், என்னது சார் இவனை மட்டும் கர்நாடகாக்கு அமிச்சா போதும் சார், காவேரியை கையிலே எடுத்துட்டு வந்துருவாரு சார். அதை ரீக்ரியேட் பண்ண போறாப்ல. ஓ, இப்போ கண்டென்ட் ரெடி, அதுக்கு ஃபுட்டேஜ் தேடுறதுக்கு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள காயின் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அது மாதிரி இப்ப அடுத்து கில்லி சென்னை ரீக்ரியேட் பண்றதுக்கு இப்ப கர்நாடகால எல்லாமே ரீக்ரியேஷன் தான். காவேரியை ஒரு கையில மட்டும் எடுத்துட்டு வந்து நான் சொன்ன படத்துல வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு பாத்தீங்களா அப்படின்னு பண்ண போறாரு. ஓகே, இப்போ அந்த ஃபுட்டேஜை போய் டிகேஎஸ் இப்படி பேசுற ஃபுட்டேஜ் போட்டுட்டு இந்த ஆடியோ ரீல்ஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ அங்கேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆமா, அப்படி என்ன எதிர்பார்க்குற அவர்கிட்ட? இப்படி நான் வம்படியா போய் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனா அவங்க வந்து இல்ல நீங்க வராதீங்க, அவனை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி கர்நாடகா சிஎம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு நீங்க அங்கதான் போவீங்கன்னு ஒத்த கால நிக்கிறீங்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டுல வர பிரச்சனையே இல்லையா? அது நிறைய இருக்கு. இங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு, எத்தனை லாக்அப் டெத்து, எத்தனை ஆணவ கொலைகள். அந்த வீட்டுக்கு நீங்க போங்க சார், அங்க அந்த 5 பேருக்குள்ள கூட்டிட்டு நீங்க போங்க. இல்ல அங்க போகணும்ல, அங்க வாங்க வாங்க சொல்லிட்டு இருக்காங்களா? போன ஆட்சியில கேட்டீங்கல்ல, எங்களுக்கு சாரி வேணாம், நீதி வேணும் அப்படின்ட்டு. இங்க எங்களுக்கு
நீதி நாங்க கூட பெற்று வாங்கிக்கிறோம் சார், நீங்க சாரியாச்சும் சொல்ல வாங்க, வந்து ஆறுதல் சொல்றதுக்காக வரணும்ல சார் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்த அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க உங்க அமைச்சர்கிட்ட. சார் நீங்க எடுத்துட்டு போங்க, எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம், அவரை வர சொல்லுங்க. அவர் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல சார், அவர் நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அங்க போக மாட்டேங்கிறீங்க. கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் முதலமைச்சருக்கு அதுதான் வேலையா, எவ்வளவு வேலைகள் இருக்கும், வராத நான் உன்னை கூப்பிடலன்னு சொல்ற இடத்துக்கு போறது மட்டும் இப்ப வேலையா அப்படின்னு கேட்பா. அப்படி வேற யாரா கேட்கலாம். சில பேர் எவ்வளவு கையெழுத்துக்கள் எவ்வளவு இதுன்று வந்து உட்கார்ந்து பார்த்தா தெரியும் வழி அப்படின்னு பேசுறீங்க. அவ்வளவு வழிகள் இருக்கும்னு தெரிஞ்சுதானே நீங்க வந்து 2 வருஷமா இது வந்து சதி பண்ணிட்டாங்க இவங்க, தீய சக்தி தூய சக்தி நீங்க தானே பேசுனீங்க. எப்போ பேசுனீங்கன்னு அதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். இது என்ன லாஜிக்ல பேசுறாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து இப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சோம்னா நேற்று தான் முந்தானத்தில் வந்து இன்னொரு ஷூட்டிங். இது இந்த கத்திப்பாராக்கு மேலே ஒரு மெட்ரோ அது அப்படி போகுதுல்ல ரவுண்டா சார். கேஜிஎஃப் இதுதான் நம்ம ராக்கியோட கேஜிஎஃப். டான் 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 அந்த ஷூட்டா கரெக்டு தான். அது ராக்கியோட கேஜிஎஃப். ஆனால் ராக்கி இல்லை. ராக்கி யாருன்னா கலைஞர். கட்டி முடிச்சுட்டு போவாங்க ஒரு வேலை உட்காந்துட்டு நல்லா கட்டியிருக்காங்க, நல்ல கட்டுமானம், என்ன மாதிரி வேலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போறதுக்கு ஒரு என்ன மாதிரி வேலைப்பாடு, இவ்வளவு வேலைப்பாடு கொடுத்துட்டுமா நான் என்கிட்ட கொண்டு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்குவார். அவர் மைண்ட் வாய்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான நகைச்சுவைகள் வந்து ஆன்லைன்ல வந்து போய். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து அதே பகுதிக்கு போய் விசிட் பண்ணியிருக்கிறாரு, ஆய்வுகள் நடத்தியிருக்கிறாரு. ஆனால் அந்த ரத்தன கம்பளம் விதிக்கப்படலை. அந்த விஐபி ஏரியாவில் நம்ம இப்போ இதில் ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போனோம்னா இப்படி குச்சி மாதிரி வச்சு இப்படி நடுவில் இப்படி 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 ஒன்றும் இல்லை. நீ நேராக அடுத்து பாருக்கு இங்கே நீ போனேன்னா அங்கே அந்த மாதிரியான செட்டப்புகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த செட்டப்லாம் போட்டு, ஏன்னா அதிகாரிகள் கூட பக்கத்தில் நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு வைடு ஷாட்டில் அப்படி ஒரு தனியால் நின்று அப்படி முடி பறக்கும் போது அந்த ட்ரான் ஷாட்டில் எடுக்கிறது தான் அப்படி இருக்கும். முடி பறக்கும் போது நான் வேற ஒன்று பார்த்தேன், டான்ஸ் ஆட் பார்க்கல. இல்ல அவ்வளவு மாசம் பார்த்தேன்னு நான் சொல்லுவேன். ஒரு அணிலா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஸோ அப்படி ஒரு ஷாட் எடுக்கிறதுக்காக இப்படி ரத்தன கம்பளம்லாம் சவுப்பு கம்பளம்லாம் விரிச்சு இப்படியெல்லாம் யாரும் முன்னாள் முதல்வரோ யாருமே இப்படி இல்லை. அப்போ இந்த மாதிரியான ரீல்ஸுகளோ இதுகளோ எப்பவுமே வரல. அப்போ எல்லா சிஎம். இன்னொன்று என்ன தெரியுமா காமெடி, அந்த பகுதி வந்து ட்ரோன் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட பகுதியாம். ஏன்னா அங்கே பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கு. இப்போ ட்ரோன் அங்கே பறக்க விட்டோம்னா அங்கே போகிற வர ஃப்ளைட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அதை பற்றி எந்த தகவலுமே தெரில எப்படி அதை பண்ணுறாங்க. ஏன்னா இதே போல தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர் வந்து இந்த கீழடி ஆய்வு பண்ணும்போது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்கல்ல, என்ன மாதிரி எழுத்து இல்ல வீடு எல்லாம் பாறையில படுத்து அவர் போய் ஆய்வு போனப்பயும் இதே மாதிரி தான் ட்ரோன் பறக்க விட்டாங்க. அதுவுமே ட்ரோன் பறக்க தடை செய்யப்பட்ட பகுதி. போதாக்குறைக்கு அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல், அதாவது இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, அகழ்வாராய்ச்சி பண்றாங்கல்ல, அந்த நிறுவனத்துக்கு ஏரியா அவங்க தான் இது பார்த்து மாதிரியான. அதாவது இந்த இடத்துலயாவது நீ வெறுமன இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி இவங்கள்ட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். எது கத்திப்பாரா பகுதியில் பறக்க விடுறதுக்கு. அங்க நீ பறக்க விடணுமா டிபார்ட்மெண்ட் ஏஎஸ்ஐல வாங்கணுமா, அது இல்லாம ட்ரோன் கண்ட்ரோல் ஒன்று இருக்கா அங்க வாங்கணுமா, இது இல்லாம ஏர்போர்ட் அத்தாரிட்டி இவ்வளவு பேர்கிட்ட வாங்கணுமா. அது வந்து பத்திரிகையாளர் புன்னைவளம் வந்து அதை பற்றி தெளிவாக பேசியிருந்தாப்புல. அப்போ இவங்களுக்கு எல்லாமே என்ன தேவையாக இருக்குதுன்னா ரீல்ஸை போட்டு வெளியில் போடணும், அவ்வளோதான். அதுக்காக இந்த அது பேர் என்ன ப்ரோட்டோகால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு என்னென்ன மூலம் வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் சரி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வெறுமனா அவங்களோட ப்ரொமோஷன். இதுக்காக அதுதானே அவங்களும் கேட்குறாங்க, அதை தான் அவங்களும் கொடுக்குறாங்க. இத்தனை நாள் செஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு பேர் மட்டும் தானே வச்சாங்க, வேற என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கறது. ஆமாம், அப்போ அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியறதில்ல. அப்போ இதே தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. வெறுமனே இவங்க ப்ரொமோஷனுக்காக மட்டுமே அரசு நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தங்களுடைய சுயலாபங்களுக்காக மாநில உரிமைகளை தொடர்ந்து அடகு விற்கிற விலைக்கு வந்தே மாதத்துக்கு தமிழ்நாட்டோட ஸ்டாண்ட் என்னன்றது எனக்கு தெரியல. தாவேகாவினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது சொல்லவே இல்லை. இதே முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னாரு. அப்போதைய ஆளுநர் கேட்டார் யார்கிட்ட இருந்து போராடும் அப்படின்னு. இப்போ விட கிடைச்சிருச்சா? சரி, இதை யார்கிட்ட இருந்து போராடுன்னு விட கிடைச்சிருச்சா? அப்ப சரி, இதை பத்தி பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் இல்ல வந்து பிற சக்திகளா இருக்கட்டும், இதை பத்தி எங்கேயா கேள்வி எழுத்திருக்கிறாங்களா? இருப்பா, 6 மாசம் இன்னும் முடியல. 6 மாசங்களும் மொத்தமா முடிஞ்சிருவே. அப்புறம் யார்கிட்ட போய் கேட்க 6 மாசம் முடியறதுக்குள்ள மொத்தத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க கேட்டா என்ன கேட்காட்டி என்ன. அப்ப நீங்க இங்க கேட்க வேணாம், ஸ்ட்ரைட்டா டெல்லிட்ட தான் கேட்கணும். ஏன்னா மொத்தமா அங்க போயிடும். அவ்வளவுதான். ஸோ இப்படியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சமீபத்திய முக்கியமான விஷயங்கள், எல்லாத்தையும் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து